பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கிற இந்த கோலா உருண்டை ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உருண்டை குழம்பாவும் நம்ம வச்சுக்கலாம். இது ரெடி பண்ணிவிட்டு நம்ம மோர் குழம்பு கூட பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இது எதில் பண்ணுறோன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பலாக்கொட்டை யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு போட்டுட்டு 4-5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் தோல் நீக்கிட்டே சேர்த்துட்டேன். நீங்கள் தோலோட கூட வேக வச்சுக்கலாம். இப்போது இதை பொடிசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை பல்ஸ் மோடில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்குறோம். இதையும் இது கூட சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த ஆனியனில் இருக்கிற தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா